இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில ஆரோவில் நியர்பை லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு புதுசா கட்டின ஒரு கோவிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அந்த கோவில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லே கட்டியிருந்திருக்காங்க. மூலஸ்தானம் ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் இருக்காங்க. இங்க என்னன்னா நெறைய ஸ்பெஷலா சொல்றாங்க. இங்க என்ன பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்குலாம் ரொம்ப பயங்கரமா விசேஷமா இருக்கும் அப்படின்றாங்க. அது இல்லாம தைப்பிறை அஷ்டமியும் விசேஷமாக இருக்கும். காலையில் பூஜைலாம் பண்ணிவிட்டு 2500 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிரதோஷமும் இங்கே பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா 12 ராசி மேலே அதை பதுக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி அங்கே கீழே நீங்கள் சாமி கும்பிட்டா நீங்கள் நினச்சது நிறைவாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஸ்ரீ வாஞ்ச கல்பலதா கணபதி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ பைரவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே சாமி இருக்காங்க. இங்கே தான் பைரவர் ஃபேமிலியாக இருக்கிறத பார்த்தேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் போயிட்டு அங்கே பிரதோஷத்துக்காக நாங்கள் லிங்கேஸ்வரரையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இரும்பை கோவிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். இரும்பை கோயிலில் பயங்கரமான கூட்டம், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற அனுப்போ தான் சாமி ஊர்கோலெல்லாம் அந்த மாதிரி அப்படியே கோவிலை சுற்றி வந்தாங்க. அழகாக பார்த்துட்டு நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கே ஆஃப்டர் நம்ம பிரதோஷம் முடிக்கிறப்போ எப்பயுமே பிரசாதம் கொடுப்பாங்க. அங்கே உட்கார வச்சு அன்னதானம் மாதிரி வழங்குறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். நீங்களும் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இரும்பை கோவிலுக்கு போகிறது. நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதில் போய் பாருங்கள். பாய்.